கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமாரை போலீசார் தாக்கிய வீடியோ தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்வதற்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நதியா இணைப்பில் உள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். மேம், இப்போ குற்றம் புரிந்த நபரை கைது செய்யறது, அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன மேம்? அதாவது குற்றம் புரிந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை ஃபர்ஸ்ட் நீதிமன்ற காவல்ல ஒரு 15 நாள் வைப்பாங்க. அந்த 15 நாளுக்குள்ள விசாரணை நடத்துவாங்க. 15 நாட்களுக்குள்ள விசாரணை நடத்த முடியல, அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல, எதுவும் தகவல் கிடைக்கல, மேற்கொண்டு கேஸை கொண்டு போறதுக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த 15 நாள் அப்படிங்கறத இன்னும் ஒரு 15 நாளா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியா தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இதற்கான வழிமுறை இதுதான். மேம், ஒருவரை கைது செய்யறதுக்கான விதிகள் என்ன? கைது செய்யப்படுவதற்கு சட்டம் என்னென்ன உரிமைகளை வழங்கியிருக்கு மேம்? ஒருவரை கைது செய்யும் பொழுது எதற்காக கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கறத அவர்களுக்கு சட்டத்துல சொல்லணும். அதுவும் இல்லாமல் கைது செய்யறாங்க அப்படின்னா வழக்கறிஞரை அவங்க பாக்குறதுக்கு அனுமதிக்கணும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட எதற்காக கைது செய்திருக்காங்க, எப்ப கைது செய்தாங்க அப்படிங்கறது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சொல்லணும். சம்டைம்ஸ் நோட்டீஸ் அனுப்பி, சம்மன் அனுப்பி அவங்கள காவல் நிலையத்துக்கு வர வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் மேடம். இதுதான் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டதும் அவங்களுக்கு வழக்கறிஞர் அவங்க உள்ள பாக்குறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துல சப்போஸ் கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு ஃபர்தரா கேஸ் மூவ் பண்றாங்க அப்படின்னும் போது கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் அவங்கள நிறுத்திட்டு அங்க இதை ரிமாண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்கள ரிமாண்ட் பண்ணி சிறையில அடைக்க முடியும் மேடம். மேம், அடுத்ததா காவல்துறை வாலண்டரியா வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்து உண்மையை வெளிக்கொணர முடியுமா? காவல்துறையினர், அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா சிஎஸ்ஆர்னு பண்ணுவாங்க, சிஎஸ்ஆர் போடுவாங்க. அதாவது முதல்ல புகார் கொடுக்குறாங்கன்னா இவங்க புகார் கொடுத்தாங்க, இந்த மாதிரியான ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு புகார் கொடுத்தாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கணும். எல்லாரு மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆனா இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்றதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் முதல் தகவல் அறிக்கை அவங்க பதியணும். அது முதல் தகவல் அறிக்கை பதிஞ்ச பிறகுதான் ஃபர்தரா அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். காவல்துறையினர் தானா அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஒரு காவல்துறையினர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு அது நடக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு, அது நடந்து இருந்தது அப்படின்னா அது பப்ளிக் சாட்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க முன்னிலையில அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது அப்படின்னா காவல்துறையினர் தானா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் எப்போதுமே ஒரு புகார் கொடுத்த பிறகு புகார் கொடுத்தது உண்மையா அப்படின்ற தகவல் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்ச பிறகுதான் ஃபர்தரா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதோ எஃப்ஐஆர் போடுறதோ இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போட்டுட்டு சஸ்பெக்டட் டெத்துன்னு போடுவாங்க. அதாவது கொலை எதனால நடந்தது, யார் பண்ணது அப்படின்றது தெரியாத போது எஃப்ஐஆர் போட்டுட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் பண்ணது அப்படிங்கறது பேர் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் மேடம். மேம், அடுத்ததா லாக்அப் டெத்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கிடைக்கும் நிவாரணம் என்ன? சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள அரசிடமிருந்து ஏதேனும் உதவி ஏதாவது கிடைக்குமா மேடம்? அதாவது எந்த ஒரு மனிதர்களுமே இன்னொரு மனிதர் அடிக்கணும் அப்படிங்கிறது சட்டத்துல இல்லை. அது துறையினராக இருந்தாலும் ஒரு மனிதர் இன்னொரு சக மனிதர் அடிக்க கூடாது. அதாவது காவல்துறையினர் சம்டைம்ஸ் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஒரு லத்தியால அடிக்கிறது, இல்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள அட்டாக் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். பட் ஆனா லாக்அப் டெத் நடக்கிற அளவுக்கு அடிக்கிறது அதுவும் ஒரு கொலைக்கு கொலை பண்ணதுக்கான சமமே. இந்த மாதிரி விஷயங்கள்ல சப்போஸ் இப்போ ஒரு லாக்அப்ல ரேப் நடக்குது, இல்ல டெத் நடக்குது, இல்ல லாக்அப்ல அவங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பண்ண ஹாரஸ்மெண்ட்னால இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க,
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் 1 lakh இனிஷியலா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த இந்த லாக்அப் டெத் எதனால நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி 1 lakh அப்படி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதை 3 lakhs மாத்திருக்காங்க. சப்போஸ் லாக்அப் டெத் வந்து அந்த 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 கன்சர்ன் போலீஸால தான் நடந்தது, அவங்களால தான் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல முடிவுக்கு வந்த பிறகு அமௌண்ட் வந்து வேரி ஆகும். 7 lakhs 7.5 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறாங்க, அதாவது மனித உரிமை ஆணையம் போனாங்க அப்படின்னும் போது அங்க வந்து வழக்கு முடிஞ்ச பிறகு அவங்களும் வந்து காம்பன்சேஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஆர்டர் போடுவாங்க. சப்போஸ் காம்பன்சேஷன் பத்தல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னும் போது ஹைகோர்ட்டுக்கு வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னா ஹைகோர்ட்லயுமே வந்து இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு ஜட்ஜஸோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேம். இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மேம். இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.